பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இதனுடைய மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா 959.38 மில்லியன் விசிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனோட கண்ட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் 42.96%. ஸோ இதில் நம்ம மோஸ்ட்டாக டார்கெட் பண்ண வேண்டியது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டு எண்ட் வரையும் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நான் வந்துட்டு கிளிக் பேங்க் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு எந்த அப்டேட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் 24 ஜேவிஸோ, வாரியர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஷேர் சேல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்டகரி சூஸ் பண்ணால் நான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்ஸ் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு கிராவிட்டி வேஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ நான் வந்து இதை நான் ப்ரொமோட் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ லிங்க் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, இதனோட அப்டேட் பேஜுக்கு போய்ப்போம். ஸோ போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ கிளிக் டு ஆக்சஸ் அப்டேட் டூல்ஸ் வித்தவுட் சைனிங் அப் அதை கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம இந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ டவுன்லோட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நோ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சேம் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட லேண்டிங் பேஜ் விசிட் பண்ணோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு கெட் பெய்ட் டு டேக் ஃபோட்டோஸ், ஸ்டார்ட் செல்லிங் யுவர் ஃபோட்டோஸ் டுடே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மெயின் ஃபோட்டோ ஜாப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா, ஸோ இப்போ நாம் வந்துட்டு நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ இதில் நான் வந்துட்டு கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கூகுள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோட்டோ ஜோப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸோ இந்த கீவேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபோட்டோ செல்லிங் வெப்சைட். ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோ செல்லிங் சைட்ஸ். ஸோ இதில் நான் வந்துட்டு வெரி லோ காம்படிஷன் கீவேர்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ டிராஃபிக் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 2.5K. ஸோ இதெல்லாம் ஸ்டாக் ஃபோட்டோ செல்லிங் சைட்ஸ், பெஸ்ட் ஆன்லைன் ஃபோட்டோ செல்லிங் சைட்ஸ். ஸோ இந்த கீவேர்டு நான் காப்பி பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நான் நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதற்கு வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் போய்ப்போம். ஸோ பின்ட்ரெஸ்ட் போய்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டெமோக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைன் ஜாப்ஸ் 22 அந்த மாதிரி நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்டிகுலராக சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப்ஸ்ன்னு டைப்னா ஸோ நான் வந்துட்டு இப்போ நம்ம சூஸ் பண்ண மாதிரி அடுத்து டிஜிட்டல் சூஸ் பண்ணலாம், ஷேர் சேல், ஜேவிஸோ, வாரியர் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் ஒரே நேச்சரில் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பின்ட்ரெஸ்ட் போய்க்கிறேன். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு இதனுடைய மோஸ்ட் டிராஃபிக் விசிட்ஸ் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மந்த்லி விசிட்ஸ் 959 மில்லியன் விசிட்ஸ். ஸோ டாப் 5 கண்ட்ரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதனால தான் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு
இப்போ வந்துட்டு இதற்கு பின் சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு நாம் ஸோ கேன்வா போய்ப்போம். கேன்வா போயிட்டு பின்ட்ரெஸ்ட் டைப் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நான் பின் 1080 into 1920 பிக்சலில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி கிரியேட் பிளாங்க் பின்ட்ரெஸ்ட் பின் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணணும். ஸோ அதற்கு வந்துட்டு ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இதில் அப்லோட் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அஃபிலியேட் பேஜுக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதற்கு வந்துட்டு நம்ம இதில் எடிட் இமேஜ் கொடுத்துட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் குறைச்சிப்போம். குறைச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு வைப்ரன்ஸ் கிளாரிட்டி குறைச்சிப்போம். ஸோ குறைச்சி இதை வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லேண்டிங் பேஜ் போயிட்டு ஸ்டார்ட் செல்லிங் யுவர் ஃபோட்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேக் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஸோ கலர் மாதிரி ஸோ அகைன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அப்படியே கலர் மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேடை ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ட்ரான்ஸ்பரன்சி குறைச்சிருக்கேன். ஸோ குறைச்சிட்டு இப்போ நம்ம இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம அகைன் இங்கே வந்துட்டு செலக்ட் ஆர் கெட் பெய்டுன்னு கூட கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம இது ஒயிட்டில் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்னும் பிரைட்னஸ் கூட குறைச்சிக்கலாம். ஸோ குறைச்சிட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இமேஜ் இதில் ட்ராக் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா டைட்டில் ஆட் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்துட்டு நம்ம
ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஹைஃபன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸோ பின்ட்ரெஸ்ட் போயிட்டு ஃபோட்டோஸ் லிங்க் ஜாப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பின்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதனுடைய கீவேர்டு செல் ஃபோட்டோஸ் ஆன்லைன். ஸோ இதில் கீவேர்டு எடுத்துப்போம். ஸோ எடுத்துட்டு ஃபோட்டோஸ் ஆன்லைன் ஸோ கொடுத்துட்டு நம்மளோட ஸோ இதை வந்து ப்ராக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ தான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதற்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்துட்டு நம்ம போர்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம கீவேர்டை எடுத்து போர்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துட்டு க்ரியேட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ போர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இதற்கு நம்ம சைட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதற்கு கூகுள் சைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பிளாங்க் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பேஜ் டைட்டில் வந்துட்டு லேண்டிங் பேஜோட டைட்டில் பண்ணுவோம். ஸோ கொடுத்துட்டு தீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீம் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட். ஸோ இதில் வந்துட்டு ஹெட்டிங் சூஸ் பண்ணுறேன். ஹெட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் செல்லிங் ஃபோட்டோஸ் டுடே. இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு தீம் மாற்றிப்போம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா அகெயின் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ எல்லா பிளாக்கில் ஆட் பண்ணி ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம ஸோ வெயிட் பண்ணி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்டேட் சப்போர்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் லாஸ்ட் போயிட்டு ஸோ இதை வந்து டவுன்லோட் பேனர் ஆச்சுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்லோடு கொடுத்து கரெக்டான பேனர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதில் வந்துட்டு நான் ஷார்டன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டான சைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு இதில் சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கோம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னென்னா ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்மளோட ஹோப் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா link.mi போய்ப்போம். போயிட்டு ஷார்டன் பண்ணிப்போம். ஷார்டன் பண்ணி இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அதை இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை நான் வந்து அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஸோ இதில் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸோ இதை வந்துட்டு நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளோட பெஸ்ட் ஆன்லைன் ஃபோட்டோ செல்லிங் வெப்சைட் இந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கீவேர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ரேங்கிங் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நாம் வந்துட்டு ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வச்சுப்போம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க பின்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சேல்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.